பிரைஸ் த லார்ட். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவரீர் எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா கிருபைகளையும் நாங்கள் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நீர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவர், நீர் இரக்கம் செய்கிறவர், நீர் கிருபை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்கிறவர், எங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாத எங்கள் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக, எங்களை சுமந்ததற்காக, ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக, கிருபைகள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம். கடந்து சென்றதான ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பத்திரமாய் பாதுகாத்தீர். எல்லா வியாதிகளுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி எங்களை காத்து கொண்டீரப்பா. உம்முடைய இரத்தத்திற்காக சோத்திரம், விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்துக்காக சோத்திரம், விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்துக்காக சோத்திரம், விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால எங்களை மறைத்து கொண்டிருப்பா, உமக்கு சோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பா, சோத்திரம். எல்லா விதமான சத்துருக்களையும், எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் உம்முடைய இரத்தத்தினால மேற்கொள்ளும்படி செய்தீரப்பா, உமக்கு சோத்திரம். நீர்தான் எங்களுடைய பாதுகாப்பு, நீர்தான் எங்களுடைய அரண். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புல இருக்கிறையா, உம்முடைய பாதுகாப்புல இருக்கிறையா, உம்முடைய பாதுகாப்புல நாங்கள் இருக்கிறையா. எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர், எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து வருகிறீர், எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து வருகிறீர். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து எங்களை பாதுகாத்து வருகிறீர். தீமைகள் எங்களை அணுகாதபடி, பலவீனங்கள் எங்களை தாக்காதபடி, எந்த விதமான ஆக்சிடென்ட்கள் எங்களுக்கு நடக்காதபடி எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீரே, பத்திரமாய் பாதுகாத்தீரே. தீமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே, வாதைகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே, பலவீனங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே, எல்லா வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே. அப்பா, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி. எங்கள் குடும்பங்கள் மேல், திருச்சபையின் குடும்பங்கள் மேல் இருக்கிற உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். வருகிறதான உம்முடைய பிள்ளைகள் துரிதமாய் வந்து உம்மை ஆராதிக்க தேவன் அனுகிரகம் செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த பாடலை பாடும். பிரைஸ் தி லார்ட். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே
நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலை காண செய்யும் கருணை நேசரே. கரங்களை தட்டி எல்லாரும் உமது அன்பை காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆருடலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆருடலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே யேசையா, உம்மைதான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே யேசையா, உம்மைதான் தேடுகிறேன்.
நான் உம்மை தானே நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா இனிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே யேசையா. உம்மைதான் தேடுகிறேன். நான் உம்மைதான் நேசிக்கிறேன். உம்மோகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம்மோகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே. உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே என் ஏக்கமே என் ஆமென். உம்மைதான் தேடும். அல்லேலூயா. நான் உம்மைதான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக. என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக. உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே யேசையா. உம்மைதான் தேடுகிறேன். நான் உம்மைதானே நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா. ஒரு நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே அல்லேலூயா. என் இதய ஏக்கமே தோழ
இனியவாறு ஏசையா உம்மைதான் தேடுகிறே, நான் உம்மைதான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக, நான் நடக்கும் பாதை எல்லாம், நான் நடக்கும் பாதை எல்லாம் உகந்தனவா இருப்பதாக, உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே அல்லேலூயா, என் நிறைய ஏக்கமே glory, இனியவரே ஏசையா உம்மைதான் தேடுகிறேன், நான் உம்மைதான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா உம்மைதான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன், நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் படிட்டு உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓலி கரஷரப மலரஹதுரா ரிகமஹதுமேஷே. ஹல்லேலூயா. ஷஹதுமே ஷதுரிபியாங்கரபோஷே அல்வஹுரஹதனோஷி கரபலனோதினியாதுரபல. எங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோம். வாய்களை திறந்து கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. Ori kabala raba baba bala raba dara shaba baba baba. ஆண்டவரே நேசிக்கிறேன். hallelujah, 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 hallelujah. எங்கள் ஆண்டவரே சோதரையா, சோதரம் 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 ஆண்டவரே உமக்கு சோதரம், ஆண்டவரே உமக்கு சோதரம், ஆண்டவரே உமக்கு சோதரம். நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. எல்லாரும் சொல்வோம், உம்மை தானே ஏசையா, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை
உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆழ்பவரே, நினைவெல்லாம் ஆழ்பவரே, நேசிக்கிறே உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா. உம்மை தானே இசையா. ஐயாவின் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே. உம்மை தானே ஏசையா. நான் நேசிக்கிறேன் செய்யா. உம்மை தானே ஏசையா. நான் நேசிக்கிறேன் ஏசையா. Hallelujah. Thank you, Lord. தீராத பாவம் மாறாத உந்தன் வேறொரு வழி இல்லையே. உம்மை தவிர வேறொரு கண்மாலை இப்பூவேனில் இல்லையே. உம்மை தவிர வேறொரு கண்மாலை இப்பூவேனில் இல்லையே. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால, உம்முடைய தழும்புகளால நீர் எங்களை குணமாக்குகிறேன். எல்லார கரங்களை உயர்த்தி, மருந்து மாத்திரைகளால ஒருவேளை நமக்கு பலவீனத்தை சப்போர்ட் பண்ணலாம். நம்முடைய பலவீனமான சரீரத்துக்கு ஊட்டச்சத்துகளாக மருந்து மாத்திரைகள் மாறலாம்.
ஆனா தெய்வீக சுகத்தை தேவன் தான் தர முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை மருந்து மாத்திரைகள் நம்மை குணமாக்க முடியாமல் போனாலும் தேவனால் குணமாக்க முடியும். இந்த பெதஸ்தா குலத்தண்டையில கிடந்தவன் வருடக்கணக்கில் கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் அங்கே வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நடை என்று சொன்னார். அந்த மாத்திரத்திலே அவன் சுகம் பெற்று போனான் என்று சொல்லுகிறது வசனம். ஆண்டவர் சொன்னால் நீ குணமாவாய். ஹல்லேலூயா. உடைய தழும்புகளால தெய்வீக சுகம், உடைய தழும்புகளால தெய்வீக ஆரோக்கியம் நமக்கு உண்டாகும், நம்முடைய சரீரத்துக்கு உண்டாகும். நம்முடைய கரத்தை நம்முடைய சரீரத்தின் மேல வைத்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் கர்த்தர் பலவீனமான அந்த சரீரத்தை பலப்படுத்துவார். பலவீனமான அந்த சரீரம் சுகமடையும். ஓ, வியாதி இருக்கிற அந்த இடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாகும். வியாதிகள் நீங்கும். கர்த்தர் அவருடைய வல்லமையினாலே தொட்டு குணமாக்குவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ, மனுஷனால் கூடாததுதான், அது மருந்து மாத்திரைகளால் கூடாததுதான், அது மருத்துவத்தால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாய், ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் உன்னை தொட்டு குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நீ குணமாவாய். அவர் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ, அவருடைய வல்லமை நம்மேல் கடந்து வரும்படியாக, அவர் தெய்வீக சுகத்தினாலே தெய்வீக பலத்தினாலே நம்மை குணமாக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நாம் திகைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை குணமாக்குவார். அவர் நம்மை குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். அவருடைய காயங்களால் நாம் சுகமாவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை குணமாக்கும். அவர் நமக்காக சிந்தின இரத்தம் நம்மை குணமாக்கும். இயேசு நமக்காக பலியானார், நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக பாவமானார், நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதனை செய்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கிறோம். செத்து போன ஒன்றையும் நாம் ஆராதிக்கவில்லை, கல்லையும் மண்ணையோ நாம் கும்பிடவில்லை. உன்னதமான தேவனை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்பதாக வானோர் பூதலோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலம் முடங்கும். எல்லா பிசாசின் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாவின் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் செய்வீராக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனதன் காலத்துல எல்லாம் நேர்த்தியா நடக்கும், ஒன்றும் குறைவுபடாது, நிறைவானது வரும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நிறைவாய் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானிக்க உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானம் செய்து வருகிற ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். ரோமர் 10வது அதிகாரம்
கடந்த நாட்களில் பார்த்தோம், அறிவுக்கேற்ற வைராக்கியம். வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அது எப்படி இல்லை? அறிவுக்கு ஏற்றதாக இல்லை. அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை. ஆண்டவர் மேல பக்தி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும் என்றெல்லாம் பக்தி இருக்கிறது. ஆனால் அது ஒழுங்கின்படி அமைந்திருக்க வேண்டும் என்று கடந்த நாட்களிலே நான் சொன்னேன். நம்முடைய சுயநீதி அல்ல, சுயநீதியோடு தேவ நீதியும் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒருவேளை நான் நல்லவனாக இருக்கலாம், நான் நல்லவனாக இருக்கிறதுனால மட்டும் நான் பரலோகம் போவதில்லை. மாறாக தேவனுடைய கிருபையினால்தான், அவருடைய இரக்கத்தினால்தான் நான் நல்லவனாய் இருக்கிறேன் என்கிறதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நானாகட்டும் அது நீங்களாகட்டும், நாம் ஓரளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறது அது நம்முடைய சொந்த பலத்தில் இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் மேன்மை பாராட்டிக் கொள்ள நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்காரனை விட மனைவியோ, மனைவி விட வீட்டுக்காரனோ, இல்ல விசுவாசிகளை விட பாஸ்டரோ, பாஸ்டரை விட விசுவாசிகளோ, என்னை விட நீங்களோ, உங்களை விட நானோ நல்லவனோ கெட்டவனாக தீர்ப்பதல்ல. மாறாக நாம் நிற்கிறது தேவனுடைய கிருபை. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கையாயிருங்கள், நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நான் ரொம்ப நல்லவன், பரிசுத்தமான் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளாதீர்கள். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, கிருபையே அப்படின்றார். அப்போ சரியான ஒரு பக்தி வேண்டும், சரியான ஒரு வைராக்கியம் வேண்டும். யாரையும் கீழே தள்ளி நான் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்வது கிறிஸ்தவத்தில் இல்லை. அது தேவனை பார்த்து ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை அவர் வேலை, அது நம்ம வேலை கிடையாது. இந்த உலகத்திலே சில விதமான பாவங்கள் சிலர் செய்யறாங்க. அது உங்க வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்களும் செய்யலாம், கணவனும் செய்யலாம், சில நேரத்தில் மனைவி கூட செஞ்சிடலாம். அது நிமித்தமாக அவர்களை புறக்கணிப்பது என்பது தேவன் விரும்பாத ஒன்று. ஒருவன் தவறுகிறேன் என்றால், நான் இப்ப தப்பு செய்கிறேன் என்றால், என்னை நியாயம் தீர்ப்பது கர்த்தர், இன்னொரு மனிதன் இல்லை. ஒரு விசுவாசி இடறி போறாங்க, பாஸ்டர் நான் என்ன, as a pastor நான் என்ன செய்ய முடியும்னா புத்திமதி தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் என் லிமிட். ஆண்டவர் கொடுத்திருக்கிற லிமிட் அவ்வளவுதான். அவர்களை வம்புக்கு இழுத்தோ, அவர்களை அடிமைப்படுத்தோ, அவர்களை நான் அடிக்கவோ, அவர்களை மிதிக்கவோ, அவர்களை கட்டாயப்படுத்தவோ என்னால் இயலாது, என்னால் முடியாது. அது தப்பு, அது அரசாங்கத்தின்படி தப்பு, அது தேவனுக்கு முன்பதாகவும் அது தவறு. புத்திமதி சொல்லலாம், ஆலோசனை தரலாம். பிரதர் 50 வயசு ஆயிட்டு, பிள்ளைங்கெல்லாம் கல்யாண ஏஜில் இருக்கிறாங்க, மருமக வந்தாச்சு, பிள்ளைங்க பேர பேத்தியெல்லாம் வந்தாச்சு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு புத்திமதி தான் சொல்லலாம். அதுக்குதான் பிரசங்கம். மாறாக என்ன செய்ய முடியாது, அவர்களை நாம் எந்த விதத்திலும் அவர்களை நாம் ஒன்றும் பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆண்டவரே என்ன சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர, அப்ப அவர் கட்டாயப்படுத்தலன்னு அர்த்தம். எல்லாருக்கும் முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை படைச்சு அவர்களை கட்டாயப்படுத்தி வம்பு, அதாவது அவர்களை உட்படுத்தி இருக்கலாம், அப்படி பண்ணல. அவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தார், முழு உரிமை கொடுத்தார். இப்பொழுதும் அதுதான் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் முழு உரிமை உண்டு. நல்ல வழியிலும் வரலாம், கெட்ட வழியிலும் போகலாம்.
நீ கட்ட வழியில போகாத, நல்ல வழியில் தான் வான்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தி வெகு தூரம் ஒருத்தரையும் அழைத்து கொண்டு போக முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப பின்பற்றி வரணும்னா அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு சரியான ஒரு தியாக உணர்வும் நிச்சயம் வேண்டும். இல்லைன்னா வர முடியாது. இத்தனை வருஷம் நாம் கிறிஸ்துவத்திலே நிற்கிறோம் என்றால் அப்படித்தான் நிற்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ மேடு பள்ளங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி தான் வந்து நின்று இருக்கிறோம். அப்போ இங்க என்ன சொல்றாரு? அறிவிக்கற்ற வைராக்கியம் ஒன்றுத்துக்கும் உதவாது, சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். சரியான ஒரு பக்தி நமக்கு உண்டாக வேண்டும். சரியான பக்தி உண்டாக வேண்டும். மோசே என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணத்தில் 5ஆம் வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாவது இருக்கும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரும் பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் இன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசத்தின் வார்த்தைக்கும் அறிவுக்கேற்ற வைராக்கியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. படிச்சிட்டு வந்து பேசுறதுக்கும் விசுவாசத்தினால பேசுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வெறும் நாலேஜ், புக்கை படிச்சிருக்கிறேன், எனக்கு 91ஆவது சங்கீதம் ஃபுல்லா தெரியும், சங்கீதங்கள்லாம் அப்படியே சொல்லுவேன் அப்படின்றது வேற. ஆனால் விசுவாசம் என்பது வேற. வேதத்தை நான் 10 முறை படிச்சிருக்கிறேன்றது வேற, விசுவாசம் என்பது வேற. அல்லேலூயா. ஆமா. ஆக அறிவுக்கேற்ற வைராக்கியம், நான் படித்ததினால் எனக்கு இருக்கிற நாலேஜ் என்பது வேற. இப்போ பைபிள் காலேஜ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம், அவ்வளவுதான். ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது வேற. அப்ப அறிவுக்கேற்ற நாலேஜ் வேணுமா? வேணும். ஆனா அதுவே என்ன பண்ணாதுன்னா விசுவாச வாழ்வை வாழ உதவாது. பைபிள் காலேஜ் பண்றவங்க அத்தனை பேருமே நாலேஜை உருவாக்கி கொள்ளலாம், பைபிள் நாலேஜை உருவாக்கி கொள்ளலாம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல வரும்போது அவங்க விசுவாசத்துக்குள்ளதான் வரணும். அப்பதான் அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும், நிக்க முடியும். இல்லைன்னா நிக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் காலேஜ் போகாமையே ஊழியம் செய்ய முடியுமா? எல்லாம் கவனிங்க. பைபிள் காலேஜ் போகாம ஊழியம் செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா கவனிங்க, பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அதுதான். அறிவு வந்திருக்கலாம், நாலேஜ் வந்திருக்கலாம், நல்ல படிச்சிருக்கலாம், நல்ல பலவிதமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்துல பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்வில ஊழியம் செய்வதோ வாழ்வதோ சாத்தியப்படாது. அதுக்கு அனுபவம் வேண்டும், நீ பழகணும். அதுதான் இங்க சொல்றார். இந்த அறிவுக்கேற்ற வைராக்கியம் வேணும் தான். ஆனா அதை வச்சு கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டிட முடியாது. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாச வாழ்க்கையில் என்ன? சாப்பாடு இருக்காது, போட்டுக்க துணி இருக்காது, கஷ்டமான ஒரு நிலை வரும், மனைவி திட்டுவாள், பிள்ளைகள் திட்டுவார்கள்,
அல்லேலூயா. இதெல்லாம் வாங்கி கட்டி மனசு இருக்கா? முடியுமா? அந்த வழியில தான் கர்த்தர் நடத்துவார். அப்பதான் ஆண்டவர் விசுவாசத்தை பயிற்றுவிப்பார். விசுவாசம் என்னதுன்னு அப்பதான் கத்துக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது விசுவாசத்தை கத்துக்க முடியாது. பிராக்டிக்கல்ல வருவது ரொம்ப கடினம். அததான் இங்க சொல்றாரு. விசுவாசத்தின் வார்த்தை, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்பொழுது விடுதலை கிடைக்கிறது? எப்பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது? படிக்கிறதுல மட்டுமல்ல, தெரிந்து கொள்வதில் மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால். அல்லேலூயா. வாயில அறிக்கையிடணும், இருதயத்துல, இருதயத்தையும் வாயும் கனெக்ட் பண்ணி ஒரு வசனத்தை சொல்லுங்க பட்டுன்னு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயம் முழுமை எதனால் முழுமை அடைந்து இருக்க வேண்டும்? விசுவாசத்தினால். என்ன விசுவாசம்? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். செத்து போனதையே கர்த்தர் எழுப்பினார். மறுவாழ்வு உண்டாயிற்று, ஜீவன் உண்டாயிற்று, உயிர்த்தெழுதல் வந்தது என்பதை நீ உள்ளே விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இப்பதான் விடுதலை கிடைக்கும். இப்பதான் காரியம் மாறுதலாய் முடியும். இப்பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுதுதான் வியாதிகள் குணமாகும். இப்பொழுதுதான் உனக்காக ஒரு வழி திறக்கப்படும். எப்போ? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடு. அப்போ இருதயம் சந்தேகமாய் இருந்துகிட்டு தோத்திரம்னா ஒண்ணுமே நடக்காது. அறிவுக்கேற்ற வைராக்கியம் ஒன்றுத்துக்கு உதவாதுதான். தெரிந்து கொள்வதில் தவறில்லை. நீ நிறைய படிச்சிருக்கிற நல்லது, ஆனா இருதயத்தில் என்ன பண்ணல? நீ அதை விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்ததை நாவினால் அறிக்கையிடவில்லை. இத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருந்தேன், நான் எல்லாம் தெரியும், எல்லா பேதுருவை தெரியும், லூக்காவை தெரியும், யோவானை தெரியும், இயேசுவை தெரியும், எல்லாம் தெரியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை படிச்சு ஒப்பிச்சுட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்கா? இல்லை. பைபிள் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். அல்லேலூயா. கேள்விப்பட்டா தானே விசுவாசிக்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல பிரசங்கத்துல, கேள்விப்பட்டாதான் சொல்றதுக்கு ஆள் வேணும், அதை கேள்விப்படணும், அப்புறம் விசுவாசிக்கிறோம். அப்போ பைபிள் படிக்கணும், பைபிள் கேட்கணும், வசனங்களை கேட்கணும். அப்போ கேட்டுட்டு போயிடக்கூடாது. அதை என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும், பிறகு அறிக்கையிட வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு, அப்பதான் மீட்பு, அப்பதான் விடுதலை, அப்பதான் சுகம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு நிறைவானதை தந்தீர் என்று அதை நான் அறிக்கையிடுகிறேன். நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. சொல்லிட்டே இரு. எது வரைக்கும்? பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாததை சொல்லுங்க. இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். உனக்கு வீடு இல்லாம இருக்கலாம், உனக்கு வேலை இல்லாம இருக்கலாம், உனக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம், உனக்கு வேண்டிய பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம். அறிக்கையிடு, விசுவாசித்து அறிக்கையிடு. கேலி கிண்டல் பண்றாங்களா? பண்ணிட்டு போட்ட விடு.
அறிக்கையிடு. ஆண்டவரே, என்னை இந்த அளவுக்கு மேன்மையாய் வைக்க விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. நீர் எனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. நீர் எனக்கு கொடுத்த எங்க பாஸ்டர் நல்ல கணவனா? இல்ல, நீ சொல்லு. நல்ல மனைவியா? சொல்லு. அடங்க மாட்டா பாஸ்டர், வாயாடியா இருக்கிறா, ஒண்ணும் முடியல பாஸ்டர், சொல்லு. கர்த்தர் அடங்குவார். நீ அடங்கினா பிரச்சனை வரும், கர்த்தர் அடங்கினா பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் விசுவாசத்தினால் உண்டு. அதாவது அறிவுக்கேற்ற ஜெபம் தேவையில்லை என்ற நான். அழகா ஜெபிக்கிறதுலாம் அவசியம் இல்லைன்ற நான். அல்லேலூயா சொல்லுங்க. அழகான ஜெபம் மற்றவங்க, அந்த அண்ணன் பாரு நல்ல ஜெபம் பண்ணல, அந்த பையன் நல்ல ஜெபம் பண்ணல, அந்த அங்கிள் நல்ல ஜெபம் பண்ணாருல்ல, ஐயோ நமக்கு ஜெபிக்கே தெரியாது, நம்ம ஜெபம் பண்ணா சிரிக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணா மற்றவங்க என்ன, இதெல்லாம் அப்படி சிரிக்கட்டும்ன்ற நான். நீ ஜெபிக்கும் போது மற்றவர்கள் என்ன பண்ணட்டும்? ஆமா, ஜெபம் வேணும்னா மற்றவங்க பாட்டு சிரிக்கிட்டான், ஆனா வாழ்க்கை மற்றவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து மற்றவங்க சிரிச்சுட்டு போட்டோம், நான் பேசுற பேச்சை பார்த்து மற்றவங்க சிரிச்சுட்டு போட்டோம், ஆனா என் வாழ்க்கை மற்றவங்க சிரிக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. அப்போ அறிவுபூர்வமா எனக்கு இது தெரியும்ன்றதுனால கிடையாது. அல்லேலூயா. இது எனக்கு தெரியும்ன்றதுனாலயோ, எனக்கு பாட தெரியும்ன்றதுனாலயோ, பிரசங்கிக்க தெரியும்ன்றதுனாலயோ ஊழியம் செஞ்சிட முடியாது. ஊழியத்துக்குன்னு அழைப்பு இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் இருக்கு. இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு மனிதன் விழுந்து போவான். அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இல்லாத எந்த ஊழியக்காரனும் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்ய முடியாது, விழுந்து போவான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு 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 அழைப்பு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. அறிவு பிரகாரமாக நாலேஜ் இருக்கிறதுனால எதையும் செய்துவிட முடியாது. ஊழிய விஷயத்தில், கர்த்தருடைய விஷயத்தில் அல்லேலூயா சரியான ஒரு அர்ப்பணிப்பும் அழைப்பும் அதற்கேற்ற பொருத்தனை நிறைந்த வாழ்வும் அவசியம் வேண்டும். விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போது ரட்சிப்பை பெறுகிறோம். 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. அல்லேலூயா. ரட்சிப்பு வரணும்னா வாயினால் அறிக்கையிடுதல். அல்லேலூயா. நீதி உண்டாக, பரிசுத்தம் உண்டாகணும்னா, நீதி பரிசுத்தம் எடுத்துக்கிடுங்களேன், நீதியும் பரிசுத்தம் ஒண்ணு தானே. நீதிமான் என்றால் பரிசுத்தவான் என்ற அர்த்தம் இல்லையா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இருதயத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கைக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்துக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் என்ன உண்டு? தொடர்பு உண்டு. இருதயம் பரிசுத்தமாக எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. மேல்போக்கான வாழ்க்கைக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த உடலை ஃபுல்லா அழகா வச்சுக்கிறோம் இல்லையா? நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், சில நேரத்துல ரொம்ப நல்லா அழகா வச்சுக்கிறோம், அதுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் உலக காரியங்கள். இருதயம் என்ன பண்ண விரும்புகிறதுன்னா பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறது, நீதியோடு வாழ விரும்புகிறது. அல்லேலூயா. ஆமா, நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழதான் இருதயம் விரும்புகிறது. நம்முடைய உள்ளம் அதை தான் விரும்புது. சில நேரங்கள்ல நம்ம தப்பு பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவங்களை பத்தி பேசுறேன், வெளியே இருக்கிறவங்களை பத்தி பேசல. நான் சர்ச்சுக்கு வந்துட்டு சபைக்கு வரவங்களை பத்தி பேசுறேன். சில நேரங்கள்ல தேவன் நம்மளோடு பேசும்போது நம்முடைய இருதயம் கஷ்டப்படுதா இல்லையா? நம்ம தப்பு பண்ணியிருக்கும் போது கஷ்டப்படுது, ஒரு மாதிரியா துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு.
ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோம்ல நம்ம, பாஸ்டர் வேற சொல்லிட்டாருல்ல, பாஸ்டருக்கு யாரோ சொல்லிட்டாங்களோ, அதை அங்கெல்லாம் போகவே கூடாது நம்ம, அது தப்பு. அது உடனே நான் அதற்கு பாத்திரவானா இருந்தா ஓகே. உண்மையாகவே நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பல பேரோடு பேசுவார். நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், பல பேரோடு பேசுவார். நான் சரியான ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும், எல்லாரோடும் பேசுவார். என்னை அவர் நேசிக்கிறார், அதனால் பேசுகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா என்கிட்ட அவர் பேசணும் அவசியம் இல்லை, யாரையும் கொண்டு பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் என்னை நேசிக்கிறார். இந்த கழுதையை கொண்டு பேசினார் யார்? அவரு யாருங்க? பிலேயாம் தானே. கர்த்தர் பிலேயாமை நேசிக்கிறாரா, கழுதியை நேசிக்கிறாரா? பிலேயாமை நேசிக்கிறதுனால தான் கழுதியை கொண்டு பேசுறாருங்க. இல்லைன்னா பிலேயாம் கதை முடிஞ்சிருக்கும். நமக்காக தான் சில காரியங்கள் நடக்கிறது. நம்மை நேசிக்கிறார் அவர். சில தடைகளும் சில எதிர்ப்புகளும் சில விதமான விஷயங்களும் நம்முடைய வாழ்வியல நமக்கு சில காரியங்கள் நடக்கிறது, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அவர் என்னை நேசித்தால், அவர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கிதியோன் கேட்டது போல நாம் கேட்கக்கூடாது. அவர் நம்மளோடு இருக்கிறார், அதனால்தான் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆக அறிவு, நாலேஜ், இதை வைத்து மட்டும் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில மேன்மையாக வாழ்ந்துவிட முடியாது. அதையும் தாண்டி நீதியான பரிசுத்தமான இருதயத்தை, வாழ்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா வாயினால் அறிக்கையிடுதல் வேண்டும். வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. விசுவாசத்தோட அறிக்கையிடுதல். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நீ அறிக்கையிடு, நீ சொல்லிட்டே இரு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லிட்டே இரு. கர்த்தர் எனக்காக செய்வார்னு சொல்லு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லு. கர்த்தருடைய பலத்தினால நான் சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லு. உன் வாயினாலே நீ அறிக்கையிட அந்த ஆசீர்வாதத்தை, இருதயத்தில் நீ விசுவாசிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும். 11வது வசனத்திலே பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, யார் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ, எவன் கர்த்தர் மேல விசுவாசமாயிருக்கிறானோ அவன் வெட்கப்படுவதில்லை. 9:33 பாருங்க, அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இது எங்க எழுதியிருக்குன்னா ஏசாயா 28:16 எழுதியிருக்கு. அது இங்க கோடிட்டு காட்டுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆக விசுவாசித்தால் நிச்சயமாக நாம் வெட்கப்படும், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாட்களில் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவது இல்லை. தொடர்ச்சியாக யூதன் என்று கிரேக்கன் என்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. உயர்வு தாழ்வுகள் ஒன்றுமே இல்லை. தொடர்ச்சியாக பார்ப்பீங்கன்னா 16, 17 பார்த்தீங்கன்னா சோதரம் 18வது வசனத்துல இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். என்னது கேள்விப்பட்டார்கள்? அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா? அறிந்தார்கள்.
ஆனால் விசுவாசிக்கவில்லை அப்படின்னு முடிக்கிறார். அதாவது அறிவு இருக்கிறது, வெறும் அறிவை மட்டும் வைத்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது என்கிறது தான் இந்த 10வது அதிகாரத்தினுடைய முழுமை. நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நான் விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா முடியாதுன்னு தான் அந்த 10வது அதிகாரம். கடந்த நாட்கள்ல நாம் இதை தியானம் பண்ணியிருக்கோம். நீ என்னதான் பெரிய அளவுல வளர்ந்திருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறத கொஞ்சம் செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய முதிர்ச்சி எல்லாம் இருக்கட்டும், அது உலக பிரகாரமானது. ஆனா ஆவிக்குரிய வாழ்வியல் என்பது டோட்டலி டிஃபரெண்ட். அதற்கு விசுவாசம் தான் முதற்படி. விசுவாசத்தினால்தான் நீ நீதிமானாக மாற முடியும். அல்லேலூயா. பரிசுத்தவானாக மாற முடியும். சுய நீதியில வர முடியாது. ஏற்கனவே நான் சொல்ல, நல்லவனா இருக்கிறதுனால நான் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லைன்றதுனால நல்லவன் கிடையாது நான். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் நான் நல்லவன், கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. வேணாம சிகரெட் அடிக்காம இருக்கலாம், சாராயம் குடிக்காம இருக்கலாம், இல்ல பான்பராக போடாம இருக்கலாம், வேற ஏதோ கெட்ட பழக்கங்கள் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத வேற ஏதாவது கெட்ட பழக்கம் அவனுக்குள்ள இருக்கும். இந்த இருதயம் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறு பெற்ற அவருடைய ரத்தத்தின் மூலமாய் உண்டாகிற மீட்பை, அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை பெற்று அந்த காரியத்தை விசுவாசித்து நாம் நீதிமான்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. எனக்காக இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று இருதயத்திலே விசுவாசிக்கும் போதுதான் ரட்சிப்பு. இரண்டாவது, வாயினால் அறிக்கையிடும் போது நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். இதைதான் இந்த அதிகாரம் முழுக்க சொல்லுகிறது. ஆக அறிவினாலோ புத்தியினாலோ இல்லை என்றால் ஒவ்வொருவருடைய முயற்சியினாலோ அவைகள் நடப்பதில்லை. அல்லேலூயா. ஆக தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நல்லவன், நீ கெட்டவன்லாம் இப்ப சண்டெல்லாம் போடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரையும் அப்படி நினைச்சு கொள்ளக்கூடாது. நான் கூட இங்க வர விசுவாசிகளை நான் உங்களை விட நல்லவன்லாம் நான் நினைச்சு கொள்ளக்கூடாது. எப்படி நல்லவனா இருக்கேன்? தேவனுடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய தயவினால, அவருடைய ரத்தத்தினால. அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஏதோ நான் பிறக்கும் போதே நல்லவனா பிறந்துட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. அப்படி யாருன்னா சொன்னாங்கன்னா அது பொய், அதை நம்பக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இயேசுவனுடைய ஆமென் உபதேசம் தான் என்னை உருவாக்கியது ஒழிய, அவருடைய வார்த்தை தான் உருவாக்கியது ஒழிய நானாகவே நல்லவன்லாம் கிடையாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. 11வது அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை படித்து இன்றைக்கு முடிக்கலாம். மூடிட்டு, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெஞ்சமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே அப்படின்றது அவரே சொல்றார். 2ஆம் வசனத்தில் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எந்த ஒருத்தரையும் கர்த்தர் தள்ளிவிட அவர் ஒரு நாளும் மனம் உள்ளவர் இல்லை. யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, முன்னறிந்து கொண்டாரோ அவர்களை அவர் தள்ளவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது கர்மேல் பர்வதத்தில் நடந்த நிகழ்வு இது இல்லையா? கவனிங்க. கர்மேல் பர்வதத்துல ஒண்டியாய் நிற்கிறான். மந்திரவாதிகள்
பொல்லாத அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் நிற்கிறான். அங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் ஜெபம் பண்ணான்னு இருக்கு. ஆனா அந்த ஜெபமே தப்புன்றதுக்கு பைபிளுங்க பவுல் சொல்றார். எப்படி தப்புன்றாரு? 4ஆம் வசனத்துல அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இங்க வந்திருக்கிற நம்ம மட்டும்தான். இல்ல, உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்துருக்கிறீங்க. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் யாருக்கு தெரியும் உங்களுக்கு பின்னாடி மொத்த குடும்பம் ஒரு நாள் வந்து சபையில உட்காரும்னு. அல்லேலூயா. அதை தான் இங்க சொல்றாரு. நீயே தீர்மானம் பண்ணிடாதடா, நான் ஒருத்தந்தான், எல்லாரும் அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே நிமிடம் போதும், ஒரே நாள் போதும் கர்த்தர் அவை எல்லாம் தூக்கி போட்டு ஓடி வர செய்ய. ஏன் ஆண்டவர் அவங்களே மனம் திரும்பணும்னு வச்சிருக்கிறார், விடுதலையா தந்திருக்கிறார். அப்போ எலியா நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது இங்கே தேவன் சொல்லுகிற காரியம், பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன். உள்ள இருக்கிறாங்கடா. அல்லேலூயா. இதே ஊருக்குள்ள கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் உள்ளது. அல்லேலூயா. சில நேரங்களில் கணவனுக்கு பயந்து, மனைவிக்கு பயந்து, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு பயந்து அங்குமா ஓடுறது இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் உண்டு. ஒரு நேரம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் நிச்சயமாக கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாம் நிதானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு உண்டென்றால், சென்ற காலத்தில் நாம் தியானம் பண்ணின இந்த 10ஆம் அதிகாரம், அதுல நம்முடைய நாலேஜ், நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு நம்மை பரிசுத்தமாக வைக்காது, ஊழியத்திலும் நடத்தாது, இல்லை சத்தியத்திலே விசுவாசத்திலே வைக்காது. அவைகள் உதவி செய்யலாம் வேண்டும் என்றால், ஆனால் விசுவாச பாதை தான் முக்கியம். அல்லேலூயா. நீ எல்லாத்தையும் கத்துக்க, தப்பு கிடையாது. ஆனா விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். விசுவாசத்திலே நீ உருவாக வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்திலே உருவானாதான் நீ நிற்க முடியும். வெறும் நாலேஜ் உன்னை நிறுத்தாது. வெறும் அறிவு உன்னை நிறுத்தாது. விசுவாசத்திலே நீ உண்டாகிற நீதியை, பரிசுத்தத்தை உடையவனாக மாற வேண்டும். அதுதான் உன்னை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அதுதான் உன்னை நிலைநிறுத்தும். நான் மட்டும்தான் இங்க நிக்கிறேன் எலியாவை போல அப்படின்னு சொல்லாத. கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஜனங்கள் உண்டு, உன் வீட்டிலே உண்டு, எழுப்புவார். சில நேரங்கள்ல அது தெரியாம இருக்கு. உன் பையனுங்களோ, உன் பொண்ணோ, இல்ல உன் பேர பிள்ளைகளோ, அவங்க யாரோ இவங்கெல்லாம் சரியில்லை, நான் மட்டும்தான் சரியா இருக்கிறேன், இப்பவே நீ முடிவு எடுத்துறாத. உன்னை விட உன்னுடைய ஜெபம் சரியா இருக்கும் பட்சத்துல உன்னை விட ஆண்டவர் அவர்களை எழுப்புவார் நிச்சயமாக. அல்லேலூயா. நான் மறந்து போக கூடாது. இவைகளை தான் இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரும் காலத்திலே இன்னும் மேற்கொண்டு நாம் படிக்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நீர் தந்த இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, ஸ்தோத்திரம். அறிவு நல்லதுதான், படித்து கொள்ளலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுவே வாழ்வியல் அல்ல, அதுவே பரிசுத்தம் இல்லை. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால நீ நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். நீ தகுதியானவன்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பரிசுத்தவான்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆக விசுவாசத்தினால நீ நீதிமானாக மாறணும். விசுவாச வாழ்வை ஆரம்பிக்கணும். விசுவாச வாழ்வுனா என்ன? அது ஒரு சரியான படி. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்ற. அதுதான் விசுவாச வாழ்வு. இப்ப எலியா இருந்தார். எலியா
எடுத்துக்கொள்ளுகிற காலம் வரை எலிசா அவருடைய உடன் ஊழியனாகவே காணப்படுகிறார் இல்லையா? அதுதான் விசுவாச வாழ்வு. விசுவாச வாழ்வு. எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலிசா திரும்புகிறார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. சால்வையினாலே ஓங்கி அடிக்கிறார். என்ன சொல்லி அடிக்கிறார்? எலியாவின் தேவன் எங்கே? அந்த விசுவாச வாழ்வு. அது நாலேஜ் அல்ல, படிச்ச பாடமே அங்க அவனுக்கு வழி நடத்தியது இல்ல, விசுவாச வாழ்வு. இதை நீங்க பின்பற்றணும். இதைதான் விசுவாசிகள் பின்பற்றணும். ஊழியக்காரனை சரியாக, சபை ஊழியக்காரனை சரியாக வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சரியாக பின்பற்றுதல் அவசியம். இதுதான் நம்மை நிலைநிறுத்தும். ஏதோ எனக்கு பாட தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும் என்பதனால அல்ல. அது நம்மை கொஞ்ச நாள் வைத்திருக்கும், அதுக்கப்புறம் நம்மளை கீழே தள்ளிவிடும். எவ்வளவு பேர் விழுந்து போனார்கள், காணாமல் போனார்கள். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நிலை நிற்க முடியும். ஆக அதை நாம் சரியாக கடைபிடித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள, நான் காத்துக்கொள்ள, நீங்களும் காத்துக்கொள்ள, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தையும் நீடித்த வாழ்வையும் கர்த்ததாமே பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைவாய் நடத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you.